ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. போக்குவரத்து ஊழியர்களுக்கு நற்செய்தி சொன்ன தமிழக அரசு. செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்முடைய அப்டேட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட 1,20,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட காலாவதி ஆயிடுச்சு. இதனால் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து தொடங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக டிசம்பர் 27 மற்றும் 28ஆம் தேதி நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அரசு போக்குவரத்துறை ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தமிழக அரசு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில நடைபெறும் என தொடங்கியுள்ளது. சென்னையில குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி பணிமனையில இதை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஊழியர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெறும். 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை. தேமுச உள்ளிட்ட கட்சி சார்ந்த 13 தொழிற்சங்கங்கள், டிசம்பர் 28ஆம் தேதி மீதமுள்ள 72 தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் தொழிற்சங்கங்களை இரண்டாக பிரித்து ஊதிய உயர்வான பேச்சுவார்த்தையை நடைமுறைப்படுத்துவது இதுவே முதல் முறை. கடந்த முறை அடிப்படை ஊதியத்தை 5% அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 15% ஊதிய உயர்வு வழங்க அரசு போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட 1,20,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 14வது ஊதிய ஒப்பந்த முறையில ஆகஸ்ட் 30ஆம் தேதியுடன் காலாவதியானதால 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தனர். மேலும் தமிழகத்தில் தொழிற்சங்கங்களை இரண்டாக பிரித்து ஊதிய உயர்வான பேச்சுவார்த்தை நடைபெறுவது இதுவே முதல் முறை. ஊதியத்தை 5% உயர்வு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது 15% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு போக்குவரத்து துறை கோரிக்கை விடுத்திருக்காங்க என்ப தகவலும் நமக்கு வெளியாகிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சில முக்கியமான அப்டேட் அப்படின்னு நான் பாக்குறப்ப, தமிழக போக்குவரத்து கழகத்துல நடத்துனர் மற்றும் டிரைவர் பணியிடங்களை விரைவில் எடுக்க இருக்காங்க. 2800 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நடைமுறை கொண்டு வரலாம் அப்படின்ற சில முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாக இருக்குங்க. தமிழக போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல நல்ல செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.